அதெல்லாம் அது வழங்கின பிறகு அதெல்லாம் நீதிமன்றத்தினுடைய இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. 10 தொகுதி அதிமுக வெல்வது உறுதி. அதாங்க இந்த ஆட்சியில மிகப்பெரிய குறைபாடு என்னன்னா நிர்வாக குளறுபாடு தான். நிர்வாக எந்த அதிகாரியும் சரியாக அவன் எதிர்காலத்தை நோக்கி மக்களுக்கு என்ன செய்யணும், எந்த காலத்தில் எந்த பணியை செய்யணுன்றதெல்லாம் இல்லை. திறந்து விட்டா தண்ணியை திறந்து விட்டுறாங்க. அங்க காலத்திலயும் இதே மாதிரி பற்றாக்குறை வந்துச்சு, சித்திரத்தில் வந்துச்சு. அதை சொன்னா ஓட்டிடுவீங்க, நீங்க ஓட்ட போவீங்க. இதே மாதிரி மிகப்பெரிய வறட்சி 17, 18 எல்லாம் மிகப்பெரிய வறட்சி. அண்ணன் பொதுச் செயலாளர் முதலமைச்சர் ஆனவுடனே மதுரை மாவட்டமே பூரா வறட்சி பூமியாகி வறட்சியினால பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கெல்லாம் எங்க அண்ணன் இழப்பீடு கொடுத்தார். இழப்பீடு கொடுத்து சென்னையினுடைய குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு வேலூர்ல இருந்து தண்ணி லாரியில ட்ரெயின்ல கொண்டு கொடுத்தாங்க சென்னைக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சு. அதே மாதிரி மதுரைக்கும் வெயில் தாக்கத்தின் காரணமாக தண்ணி பற்றாக்குறை இருந்துச்சு. அதனாலதான் இந்த தெர்மோக்குள் போய் கொண்டு போனோம். அது அதிகாரி சொன்னாங்க. அன்னைக்கு இருந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அன்னைக்கு முதன்மை பெரியார் சொன்னதன் அடிப்படையில் நாங்கள் போய் பார்த்தோம். அதை வச்சு உடனே ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட இல்ல. மழை நல்லா பெஞ்சிருக்கு, பருவமழை. இந்த ஆட்சியில எங்க காலத்துல வறட்சி ஏற்பட்டது, புயல் ஏற்பட்டது, மிகப்பெரிய வறட்சி இதெல்லாம் ஏற்பட்டது. சொல்ல முடியாத கொரோனா கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்காத சூழ்நிலை. உலகத்தில் பாத்தீங்கன்னா அமெரிக்கா தேசத்திலேயே வல்லரசு நாட்டிலேயே தற்கொலை பண்ணி கொண்டாங்க. 2வது மாடியில இருந்து தனக்கு கொரோனா வந்துருச்சுன்னு தற்கொலை பண்ணி கொண்ட வீடியோ காட்சியெல்லாம் பதற வைத்தது. எல்லார் வீட்லயும் பார்த்தா வீடுகள்ல ஒரு குழந்தைக்கோ ஒரு பையனுக்கோ வந்துருச்சு, ஒரு வீட்டுக்காரருக்கோ வந்துருச்சுன்னா அதை அவங்கள தீண்டத்தகாத ஏதோ ஒரு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு தனியா போட்டு அடைச்சு வச்சுட்டு சாப்பாடு கூட கொடுக்காம தட்டுல தள்ளி விடுற காலம்லாம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் 5 பைசா வருமானம் வராத சூழ்நிலையிலும் பொதுச் செயலாளர் தமிழக மக்களை பாதுகாத்துக் கொண்டார் முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார்.